வணக்கம். இன்னைக்கு வாத்தியார் விலை ராஜ் அவங்க வந்து ஸ்ரீ சித்ரா நேஷ்னல் பந்தயத்தில் 24 மணி நேரமும் 33 நிமிஷமும் பறத்தி ஒரு நல்ல ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்கள சந்தித்து அவங்க புறா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 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 நீங்கள் இந்த புறா வளர்ப்புங்கிறத எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த புறா வளர்ப்பு அனுபவங்கள்? நம்ம சின்ன வயசுலேருந்தே புறா வளர்க்க அனுபவம் இருக்குது. அப்படியா? ஆமாம். சின்ன வயசுலன்னா இப்போ எத்தனை வருஷம் இருக்குது நீங்கள் புறா? 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷமாக புறா வச்சுருக்கீங்க? ஆமாம். ஓ, சரி சரி. அப்போ பழைய நம்ம நாகர்கோவில் புறா இங்கே வரலாறே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியும். சரி சரி. தெரியும்னா நமக்கு ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூரில் கருணாநிதினு ஒரு ஆள் புறா வச்சுருந்தாரு, நம்ம நண்பர்கள் பழைய நாளில். சரி சரி. அப்புறம் திருவனந்தபுரத்தில் பாஸ்டர்னு ஒரு ஆள் வச்சுருந்தாரு. சரி. அது நமக்கு தெரியும். நாகர்கோவிலில் வந்து நமக்கு ராம்பூர் அப்பாவு, அப்புறம் வந்து நம்ம செல்லத்தரானாஜி சோப்புகார் செல்லத்தரானாஜி பாவை, அவங்களும் தெரியும். அப்புறம் பள்ளிகளில் பல ஆட்களெல்லாம் நமக்கு தெரியும். தெரியும். அந்த டைம்ல இருந்தே பந்தயங்கள் எல்லாம் இருந்துச்சு. 60 வருஷத்துக்கு முன்னாடி. 60 வருஷத்துக்கு முன்னாடி 82 பிறகு தான் பந்தயம் வந்தது. 82க்கு பிறகு. அந்த டைம்ல நீங்க பந்தயம் விட்டுருக்கீங்களா? ஆமாம், அந்த பந்தயம் விட்டுருக்கேன். பந்தயம் விட்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த டைம்ல எத்தனை மணிக்கு ஒரு பறத்தி? அப்போ வந்து 13-13:30 தான் நிற்கும் பறத்தூலே. சரி. ஆமாம் ஆமாம். அப்போ 13:05 கூடின டைமு 13:02 13 இப்படி தான் வரும். சரி. அப்போ 82ல இருந்தே நம்ம நாகர்கோவிலில் பந்தயங்கள் இருக்கு. சரி சரி. அந்த காலங்களில் உள்ள புறாக்களுக்கு குணங்களுக்கும் இந்த காலத்தில் உள்ள புறாக்கு குணத்துக்கு என்ன வித்தியாசமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வித்தியாசம்னா அந்த காலத்தில் வந்து இறைக்கும் இந்த காலத்தில் உள்ள இறைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த காலத்தில் பரம் கம்பம் மில்ல தான் கொடுத்து விடுது. இன்னைக்கு அப்படி இல்லை, பல நவீன இறைகளை கொடுத்து புறாங்களை பறத்தாங்க. அதுதான் காரணம். சரி சரி. இப்போ அந்த காலத்தில் பந்தயம்னா எந்த மாதிரி இருந்து? இப்போ நமக்கு இந்த கிளப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை பந்தயங்கள் எப்படி இருந்து அந்த காலம்? அந்த 82ல் வந்து முதல் நடத்தும்போது இப்படி தான் ஒரு கிளப்பு மாதிரி தான் இதுவும் ஒரு அமைப்பு எடுத்து தான் நாங்கள் அதை நடத்துனது. சரி. அப்போ எத்தனை பேர் பந்தயம் விட்டுருப்பாங்க? அப்போ வந்து ஒரு 100 பேர் சேர்ந்துருப்போம். 100 பேர்? அந்த டைம்ல 100 பேர்? ஆமாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில்? ஆமாம் 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 ஆமாம். அந்த காலத்து பந்தயங்கள்னு சொல்லும்போது 82ல் இருந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அந்த பந்தயம் ஊர் பந்தயமாக இருந்தால் எப்படி, இல்லை நிறைய எல்லாரும் சேர்ந்து விட மாதிரி எப்படி இருந்தா? ஊர் பந்தயம் மாட்டில் இல்லை, ஊர் பந்தயம் தனிப்பட்ட முறையில் விடுவோம். நீங்களும் ப்ராகம் தான் உங்கள் ப்ராகம் நம்ம ப்ராகம் தான் போட்டியாட்டு விடுது. சரி. அது பிரச்சனை ஆயிரும். அங்கே பின்னாடி பிரச்சனை. அதனால எல்லாம் சேர்ந்து ஒரு பொது பந்தயமாக நடத்தணும்னு சொல்லி அப்படி நேஷனல் பந்தயமாக ஒரு பொது பந்தயம் நடத்தணும். சரி சரி. ஆமாம். அந்த டைமில் அதெல்லாம் பதிச்சு அப்படியெல்லாம் நடத்திருந்தாங்களா? பதிக்கணும் இல்லை, சாதாரண ஆரம்பத்தில் அப்படி கொண்டு வந்தது. அப்படி நடத்திட்டு இருந்தோம். புறாக்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் பறக்கும்? அது வந்து அந்த நேரம் வந்து 13:15 13:05 13:02 13:03 இப்படி தான் டைம் பறக்கும். அந்த டைமில் புறாக்கள் அந்த 13 மணி நேரம் பறத்ததுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பீங்க? அது வந்து நம்ம எப்பவும் வந்து காலையில் புறா தூக்கி விட்டுருப்போம். 2 மணிக்கு மத்தியானம் விட்டானா இருட்டோடு இறக்குவோம். அப்போ இருட்டு தான் கணக்கு. சரி. அந்த புறா இருட்டோடு இறக்குனோம்னா அந்த இருட்டை கணக்கு பண்ணிவிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அந்த டைமை கொண்டு வந்துடுவோம். ஆனால் சாயந்தரத்துலேருந்து இப்போ 4 மணிக்கு விட்டு, இப்போ இல்லை நம்ம 4 மணிக்கு விட்டு 2 மணிக்கு விட்டு அப்படிலாம் கொண்டு வரோம். ஆமாம். அந்த காலங்களில் எப்படி விடுவாங்க? காலத்தை விட்டு தான் கொண்டு வருவோம். காலையில் விட்டு கொஞ்சமாக ஏற்றி இருட்டை பிடிச்சிருவோம். விரட்டி சாயந்தரத்தை பிடிச்சிருவோம். இப்போ மாதிரி இப்போ நாங்கள் பின்னாடியில் கொண்டு வரோம். அப்படி இல்லை, காலையில இருந்து சரி சரி. என்ன சாப்பாடுகள் எல்லாம் அந்த காலம் கொடுப்பீங்க? வெறும் கம்பமல் மட்டும்தான். சாயங்காலம் இறங்கின உடனே 5 கடலையே கொடுப்போம். அவ்வளோதான். கடலைனா கொண்டக்கடலை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அது ஒன்றும் கிடையாது. சரி சரி. ஆமாம். வெறும் கொண்டக்கடலைக்கு தான் பறக்கணும். கம்பமல் பறக்கும்போது அந்த கம்பமல்ல ஊதி தான் விடுவோம். சரி. கம்பமல்லுக்கு தான் பறக்கணும். மற்றபடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது இப்போ இறை அடைக்க முடியாத மாதிரிலாம் அடைப்பாங்களா? அது கொஞ்சம் கொண்டக்கடலை கொடுப்போம். அவ்வளோதான். கொண்டக்கடலை நம்ம ரெஸ்ட்டுகள் இல்லாதெல்லாம் உண்டா அந்த காலங்களில்? டெய்லி 2 நாள், ஒரு நாளைக்கு விட்டு ஒரு 2 நாள் அடுத்து ஒரு பறவை. எத்தனை மணிக்கு ஒரு பறந்த பிறகு இந்த 2 நாள் ரெஸ்ட் விடுவீங்க அந்த காலங்களில்? அது வந்து 2 நாள் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு 7 மணிக்கு ஒரு பறந்த பிறகு தான் ரெஸ்ட் கொடுப்போம். 7 மணிக்கு 2 நாள். ஆமாம். சரி சரி. நம்ம அந்த காலத்து புறாக்கள் நம்ம ஊரில் என்ன கலரில் இருந்து? அவ்வளோ, அதாவது நம்ம வச்சுருந்தோம்னா கருப்பு செட்டு, கருப்பு வழி புறா. சரி. தெற்க வந்து வெள்ளை வழி புறா வச்சுருந்தாருங்க. தெற்கன்னு சொல்லுது எந்த இடத்துல? ராமன் முதல் பக்கம், அந்த பக்கம்லாம் வெள்ளை வழி புறா. சரி. இந்த வடக்க வந்து அவெல்லாம் கருப்பு செட்டு தான். எல்லாம் சுருமா சப்ஜா சரி அந்த புறாக்கள் தான் வச்சுருந்தோம். இப்போ நம்ம ராமன்முதூர் சைடில் தான் அந்த வால்கருப்பு வெள்ளை இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே சப்ஜா சுருமா தான். சரி சரி. சாம்பைகள் எல்லாம் இருந்தால் சாம்பைகள் கிடக்கும். விட ஒன்று கிடக்காம செட்டாட்டு வைக்க மாட்டானுவேன். மேக்ஸிமம் சாம்பை வச்சிருந்தது வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு ஆள் வச்சிருந்தார். அவர் தான் ஈன்னு சொல்லுவார் பேர்.
ஈயன்னு சொல்லுவாங்க. அவர் தான் சாம்பல் செட்டு புறா வச்சுருந்தது. சரி சரி, பழைய காலம். ஆமாம். அப்போ அப்படின்னா ஒவ்வொரு ஆட்களும் ஒரு புறா வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கருப்பு வச்சுருந்தா நான் வெள்ளை வச்சுருப்பேன், அவன் கீரி செட்டு வச்சுருப்பான், அவன் சாம்பல் செட்டு வச்சுருப்பான், அப்படி ஒரு செட்டாக வச்சுருப்பான். சரி சரி சரி. அப்போ இந்த ஆள் இந்த கலர் தான் வச்சிருக்கோன்னு இருக்கும். ஆமாம். இந்த ஏரியாக்கெல்லாம் மேக்ஸிமம் சப்ஜாக்கள் தான் இருக்கும். சப்ஜாக்கள் தான் இருக்கும். சப்ஜா சுருமா. சரி, இந்த புறாக்களுக்கு அமைப்பு எப்படி இருக்கும் அந்த காலத்து புறாக்கள்? அமைப்பு தான் இருக்குல்ல, இதே அமைப்பு தான். ஆனால் வந்து நம்ம அந்த கண்ணை பார்த்தா கருப்பொடி செட்டு புறாக்களுக்கு வந்து கண்ணை பார்த்தா ரத்தமாக இருக்கும். தவடால் செட்டு பிராம்பாவை ரத்த கண்ணு போல இருக்கும். ஆமாம், தவடால் வழி பிராம்பாவை. இதே மாதிரி நீளம் இருக்குமா இல்லை? நீளம். ஆமாம், இருக்கும். நீளம் இருக்கும். பறவை எல்லாம் இப்படி அந்த காலத்து புறாக்கள் வீட்டுக்கிட்ட நின்று பறக்குமா இல்லை ஓடி பறக்குமா? ஓடியும் பறக்கும், வீட்டுக்கிட்டையும் பறக்கும். ஆனால் ஜோடி சேர்ந்தா அப்படி எப்படி ஒரு ரெக்கைகள் நின்று பிறந்தாலும் பறக்கும். பிரியாது. இவ்வளோ கட்டுப்பட்டு சொல்ல பிரியாது. ஒரே ஜோடி பட்டு அப்படியே பிறந்தனா அப்படி ஒரு ரெக்கைகள் அப்படியே வந்து பறந்துனாலும் நிற்கும். இந்த இப்போ உள்ள புறாக்கள் அப்படி ஜோடியாக பறந்துக்கிடாது. ஆமாம், இது பிரிஞ்சிடும். ஆமாம், மேலே ஹைட்டு போகும். நல்ல ஹைட்டு போகும். ஆனால் இப்போ உள்ள புறாக்கள் அவ்வளோ உயரம் போகல. ஆமாம், வண்டு போல் இறந்துடும். சாயந்தரம் அதே இப்படி தான். சாயந்தரம் இல்லை, யாரும் நிற்கும் போது நிற்க கொஞ்சம் தாரம் யாரும் அப்படி பார்த்துக்கிடலாம். சரி சரி. அந்த காலத்து புறா வளர்ப்புக்கு நம்ம மக்கள் மத்தியில் இருந்த வரவேற்புக்கும் இந்த காலத்து புறா வளர்ப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த காலத்தில் வந்து உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால் இவ்வளோ வரவேற்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. புறா வளர்ப்புக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த டைமில் புறா வளர்ப்பு ஏன் வரவேற்கல மக்கள்? வரவேற்கலைன்னா நம்ம வந்து எல்லாரும் புறா வளர்க்க முடியாது. அதுக்குள்ள வசதி உள்ள வந்தால் வளர்க்க முடியும். சரி சரி சரி. சும்மா நம்ம 4 பிராயம் வாங்கி போட்டு மேட்சிட்டான கிடந்தால் வேலைக்கு போக முடியாது. வேலை தொழில் குறவு. வேலைக்கு போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும்னா கொஞ்சம் வசதி உள்ள வந்தால் அந்த புறா வளர்க்க முடியும். சரி, அந்த காலத்தில் ஒரு வீட்டில் எத்தனை புறா வச்சுருப்பாங்க சராசரியாட்டு? அது ஒரு 30-40 வச்சுருப்பான். 30-40 தான் இருக்கும். இன்னைக்கு போல் 100-200 எல்லாம் கிடையாது. 30-40 இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்புறம் வியாபாரங்கிறது இருந்தா அந்த காலத்தில்? நம்ம வியாபாரம் உண்டு. அந்த காலத்திலே இருந்து. ஆமாம், இருந்து. அந்த நமக்கு வேண்டாம்னா நம்ம நடராஜ் மேலே ஒரு ஆள், சிலத்துறை நாச்சி ஒரு ஆள் உண்டு. அவர் வருவார். அவர் நம்ம வேண்டாம்னா கொடுத்துட்டா போ, அவர் அங்கே வாங்கி கொண்டு போட்டு வீட்டில் போட்டு வியாபாரம். கேரளாக்காரன் அங்கங்கே யாராவது வருவாவில் அங்கே தள்ளி விட்டுருவோம். இந்த புறா வியாபாரங்கிறது 10-50 வருஷமாட்டே நடக்கு. சரி 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 சரி. அன்னைக்கு புறாக்களுக்கு விலையெல்லாம் எந்த விலை இருந்தது? விலை அன்னைக்குள்ள நெல் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு புறா 2 ரூபா, 3 ரூபா, 1.5 ரூபா இப்படி தான். 2 ரூபா இருந்து. ஆமாம். அதுக்கு முறை இப்போ 4 படம் வந்து 4 ரூபா, 5 ரூபா ஆச்சு, 5 ரூபா 6 ஆச்சு. அப்படியே கூடி படிப்படியாக வந்துட்டே இருக்கு. 1 லட்சம் ரூபா வரைக்கும் வந்தாச்சு. சரி, நீங்கள் சொல்ல இந்த 82 அந்த காலகட்டங்களில் ஒரு பந்தயம் விட்ட புறா வாங்கினா என்ன விலைக்கு வாங்கலாம்? அந்த காலத்தில் பந்தயம் விட்ட வாங்கினா கொடுக்க மாட்டான். இப்படி கொடுக்க மாட்டான். பணத்துக்கு ஆசைப்பட்டு புறா கொடுக்க மாட்டான். பணத்துக்கு ஆசைப்பட்டு புறா கொடுக்க மாட்டான். ஆமாம். புறா ஒரு கௌரவமாக இருந்துச்சு இல்லையா? ஆமாம் ஆமாம். இந்த புறா நம்ம வீட்டில் தான் இருக்கணும். செத்தால் நம்ம தான் ஜாகணும், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டான். அது எவ்வளோ ரூபா தரனாலும் தர மாட்டான். சரியா. அந்த காலங்களில் புறா பார்க்கறதுக்கு எல்லாரையும் விடுவாங்களா வீடுகளில்? புறா யார் வேணாலும் புறா போய் பார்க்கலாம். சரி சரி. அந்த இப்போ சில இப்போ புறான்னு சொல்லக்கூடியது வந்து என் புறா என் வீட்டில் தான் இருக்கணும்னு ஒரு மனநிலை அந்த காலத்தில் இருந்ததாட்டு சொல்லுவாங்க. அப்படி இருந்த உண்மை தானா? வேற யாருக்கும் அதை கொடுக்க மாட்டேன், என்கிட்ட தான் இருக்கணும்னு உள்ளது அது உண்மைதான். அப்படிதான் இருந்து. ஆமாம். புறா இன்னைக்கு மாதிரி எல்லாரும் மாற்றி அந்த இது ஒன்றும் கிடையாது. சரி சரி சரி. கொடுத்தா தரமாட்டான். தரமாட்டான் இல்லை. அது அவன் வேண்டப்பட்ட வீட்டுக்குள்ள ரகசிய அறைக்குள்ள வச்சு பட்டாடுத்துட்டு புறா செத்து போச்சு அப்படி வீட்டு இப்படி வீட்டுட்டு இருப்பாங்க. அதனால நம்ம புறா நம்ம வீட்டில் தான் இருக்கணும். அந்த காலத்தில் புறா வளர்ப்பு இந்த மாதிரி ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கிச்சா இல்லையா? அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து நட்பு வட்டம் உருவாச்சு. ஆனால் உருவானாலும் நமக்கு அதுக்குள்ள வசதி காரியங்கள்லாம் வேணும்ல. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நினைச்ச உடனே ஒருத்தன் எவ்வளோ ஆனாலும் பிரட்டிக்கலாம். ஆனால் அப்படி பிரட்ட முடியாது, எல்லாரும் பிரட்ட முடியாது. பொருளாதார நிலைமை பின்தங்கிய காலங்கள். அப்போ வந்து நம்ம பிரட்ட முடியாது. சரி சரி சரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் பந்தயங்கள் எல்லாம் விட்டுருக்கீங்களா? அது எந்த பந்தயத்தில் எத்தனை மணி நேரம் படுத்திருந்தீங்க? ஏசில் பந்தயத்தில் 2013 வந்து 17 சில்லறை வச்சுருக்கேன். சரி. அதுக்கு முறை பந்தயத்தில் 18 சில்லறை வச்சுருக்கேன். சரி. அப்படி பல டைம்கள் நிறைய வச்சுருக்கேன். சரி. அப்போ பழைய காலத்துலேருந்தே உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான், அது எனக்கும் தெரியும். நீங்கள் 1980 புறா வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா? அந்த லைன் புறாக்கள் அதே தான் மெயின்டைன் பண்ணுறீங்களா? இப்போ நிறைய புறாக்கள் உடச்சிட்டீங்களா? அதெல்லாம் போயிட்டு. ஆமாம், செட்டுகளே போயிட்டு. ஆமாம், இப்போ வெள்ளை வழி புறா தான். ஆமாம், அதை நம்ம கிராஸ் பண்ணி எடுத்து மாற கிராஸ் பண்ணி அப்படி எடுத்து வெள்ளை வழி ஆக்கிட்டோம். இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1980 புறா வச்சிருக்கதாட்டு நீங்கள் சொன்னீங்க. ராமன்முதூர் சைடில் வெள்ளை இருந்துன்னு சொல்கிறீங்க. இந்த ஏரியாக்களில் கருப்பு சப்ஜாக்கள் இருந்துன்னு சொல்லிங்க. இப்போ தாமரகுளம் நம்ம நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கலர் இருந்தா? ஆமாம். அப்படியா? ஆமாம். உங்கள் ஞாபகத்தில் எந்தெந்த ஊரில் என்னென்ன கலர் இருந்து? அதாவது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் மாட்டாண்ட பக்கம்லாம் கருப்பு தான். கருப்பு. கன்னியாகுமரி தாவரம் பக்கம் வெள்ளம் இருந்து. அந்த டைம் வெள்ளம் உண்டு.
அப்படியே கருப்பு வெள்ளை கலந்து அந்த ப்ராக்கள் மாற்றி உடைப்பில் தான் இந்த அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு. இந்த ப்ராக்கள் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல, 13லேருந்து 24 வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னதான் இருக்குன்னு நினைக்கிங்க? காரணம் என்னன்னா இதுக்கு அதுக்குள்ள ஊக்கச்சத்து தான். இன்னைக்கு ஃபுட்டு மட்டும் மாறி இருக்கு, ட்ரைனிங்களும் மாறி இருக்கு. அவ்வளோதான். இந்த வருஷம் ஸ்ரீ சித்ரா நேஷனல் பந்தயத்தில் 24 மணிக்கூருக்கு மேலே பறத்திருக்கீங்க. அதை எப்படி பறத்துனீங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதாவது என் மகன் இந்த ப்ராப்ளம் மட்டும் பறத்துறது, நம்ம சைடில் பார்த்துக்கிடுவோம் எப்படி பறத்ததும் வாங்கானு, அதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். அதுக்கு முறை தான் நம்ம முறை பறத்ததும் வாங்கதும். அப்போ அடுத்து அவர் அந்த விஷயங்களை பற்றி உங்கள் மகன் சொல்லுவார். இந்த வருஷம் ஒரு 24 மணிக்கூருக்கு மேலே பறத்திருந்தீங்க இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் தான் பறத்துனதாட்டி சொன்னாங்க. அந்த ட்ரைனிங் எப்படி கொடுத்துருந்தீங்க? ஆனால் ட்ரைனிங் நம்ம எப்போவும் கொடுக்க மாதிரி தான். முன்னாடி அப்பா கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி தான். அப்புறம் நம்ம கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்குது. அப்புறம் நமக்கு கொஞ்சம் புதுசாகிட்டு கொஞ்சம் ஒவ்வொரு பறத்தணும்ல, அதனால் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கொண்டு வந்தோம் ப்ராக்களை. சரி இப்போ நீங்கள் திருடாக்கினதுலேருந்து 24 மணிக்கு ஒரு 33 நிமிஷம் வரைக்கும் பறத்துறதுக்கு ஒரு பயணம் போயிருக்கோம். ஆமாம். அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஆனால் திருடாக நம்ம மேக்ஸிமம் பட்டாரங்களை பறத்தி அந்த ப்ராவை நைட்டும் கரைக்கு நம்ம சீசன் பண்ணி வெட்டி போட்டுருவோம். வெட்டி போட்டு சீசன் நம்ம ரெக்க பிடிங்கி அந்த ப்ரா ஒரு 10 நாள் பகலில் விடுவோம். 10 நாள் பகல்னா காலையில் விட்டுருவோம். ஆமாம், காலையில் விட்டுருவோம். கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 10 நாள் விடுவோம். அந்த ப்ரா வெயில் கொஞ்சம் ஃப்ரீயாக பறந்து வாய்ப்பழப்பெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் அந்த ப்ரா நம்ம நைட்டு கொஞ்சம் கரையை நைட்டு வச்சிரும். வச்சு நம்ம டேனு 4 மணி டேனு 2 மணி டேனு. 4 மணிக்கு விட்டு எத்தனை மணி வரை பறக்கும்? ஆனால் 4 மணி விட்டு நம்ம ஒரு 10 மணி ஆகலாம். ஸ்டார்டிங் அவ்வளோ பிடிப்போம். சரி, அப்புறம் 2 மணி. ஆமாம், 2 மணி. ஆமாம், 2 மணி விடுவோம். 2 மணி விட்டுனா என்னன்னா நம்ம ஒரு 10-11 மணி ஆயிரம் ஸ்டெப்புஸாக கொண்டு ஆகி நம்ம ஒரு 10 மணி டேனு விடும்போது தான் கொஞ்சம் உள்ள ஏந்தி பிடிப்போம். அந்த ப்ராயர் ஃபார்மில் வந்துடும், கொஞ்சம் பறவை ஏறி வந்துடும். அதுக்கப்புறம் 10 மணி விட்டு நம்ம நைட்டு ஒரு 2 மணி 3 மணி அதனால பிடிக்குது. பின்ன நம்ம சுற்று விடுவோம். சுற்று பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் 2 மணி போலாம் சுற்றுவோம். 2 மணி 4 மணியாக சுற்று கொடுத்துருவோம். எத்தனை மணி வரை சுற்று? ஆனால் 2 மணி விட்டால் நம்ம விடியாலத்து ஒரு 5 மணி. ஆமாம், அந்த டைம் மணியாக இருக்குது ப்ராகில். சரி, இப்போ கண்டினியூஸாக டெய்லி விட முடியாது இல்லையா? டெய்லி விட மாட்டோம். பகலில் ஒரு 10 நாள் பறத்திடுவீங்க. ஆமாம் ஆமாண்ணே. இருட்டுக்குள்ளே போகிறது அந்த மாதிரி எல்லாம் ப்ராவை நைட்டு பழக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். நீங்கள் நைட்டு பழக்குவீங்களா ப்ராவை? ஆனால் ஆமாம், நாங்கள் சொல்ல ப்ராகில் ஸ்டார்டிங்கில் நைட்டு கரைக்கு வச்சுருவோம். அப்போ இந்த 10 நாள் பறந்த உடனே நைட்டு பறத்தி வைப்பீங்க? அது ஒரு வாரம் நைட்டு விடுவோம். நைட்டு எத்தனை மணிக்கு ஒரு பறத்துவீங்க? நைட்டு ஒரு 6 மணிக்கு போல் பிடிப்போம். 6 மணிக்கு ஒரு? ஆமாம், பிடிச்சா டேனில் எடுத்துருவோம் ப்ராகில். டேன் எத்தனை மணிக்கு விடுவீங்க? டேன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 மணி விடுவோம். 4 மணி விட்டு நைட்டு ஒரு 10 மணி 12 மணி நேரம் பிடிச்சிடும் அந்த ப்ராக. ஆமாம். 4 மணி டேன் விடும்போது ரெஸ்ட் கொடுப்பீங்களா? ரெஸ்ட் விட மாட்டோம். எத்தனை மணிக்கு டேனுக்கு நைட்டை பிடிச்ச பிறகு ரெஸ்ட் விட ஆரம்பிப்பீங்க? ஆனால் நம்ம ஒரு 12 மணி டேனில் தான் ரெஸ்ட் ரொம்ப கொடுப்போம். 12 மணிக்கு விட்டு நைட்டு 10 மணியை பிடிச்சா எத்தனை நாள் ரெஸ்ட்? ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுப்போம். ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கதே இல்லையா? இல்லை 2 நாள். 2 நாள் தான். அப்போ அது வரைக்கும் டெய்லி பறந்துட்டு இருக்கோம். டெய்லி பறந்தோம். ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம என்னன்னா ஒரு நாள் ரெஸ்ட் விடும். ஒரு 2 மணி டேன் விடுவோம்ல, அது ஒரு நாள் ரெஸ்ட் போடும். 4 மணி டேனு ஒரு நாள் ரெஸ்ட் போடும். அதான் கேட்டேன். 4 மணி டேனுக்கு ஒரு நாள் ரெஸ்ட், 2 மணி டேனு ஒரு நாள் ரெஸ்ட். 2 மணிலேருந்து தாத்து கொண்டு வர சமயத்தில் 2 நாள் ரெஸ்ட் போட்டு விடுவோம். 2 நாள் ரெஸ்ட். ஆமாம் ஆமாம். இந்த சுத்துங்கிறது எத்தனை மணிக்கு ஒரு ப்ரா பறந்த பிறகு சுத்து கொடுவீங்க? ஆனால் சுற்றுனா நம்ம எப்படி இப்போ நம்ம 12 மணி டேன் விட்டுறோம்னா நம்ம அந்த ப்ராக்கில் 7 மணி சுற்று விட ஆரம்பிச்சிடும். அடுத்த 7 மணி சுற்று விட. ஆமாம், அடுத்த டேன் சுற்று தான் கொடுப்போம் அதுக்கு. சரி, அப்படின்னு சொல்லி அதுவும் 2 நாள் ரெஸ்ட்டா? ஆமாம், 2 நாள் ரெஸ்ட் போட்டோம். 7 மணி நம்ம விட்டிங்கன்னா நம்ம ஒரு 4 மணி 3 மணி அந்த டைம் ப்ரா இறக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் கொடுத்துருவோம் ப்ராக்களுக்கு. அப்போ 12 மணிக்கு விட்டு நைட்டு 10 மணி இறக்குன ப்ராவை. ஆமாம், 7 மணிக்கு சுற்று விடும்போது அப்போவே 4 மணிக்கு. ஆமாம், விடியாலத்து 4 மணி 3 மணி அந்த டைம் தான் ப்ராணம் இருக்குது. ப்ராகல் போட்டு தான் இருக்குது. அந்த போட்டு அந்த ப்ராகலை பார்த்து இருக்கேமா அந்த செட்டப் கொண்டு வந்துடும். சரி, அப்போ 4 மணிக்கு விட்டு 12 மணிக்கு விட்டு நைட்டு 10 மணிக்கு இறக்கின ப்ராவை சுற்று விடும்போதே விடிய 4 மணி. ஆமாம், 4 மணி பிடிச்சிரும். சரி, இந்த மாதிரி ரெஸ்ட் டைமில் என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க? ஆனால் ரெஸ்ட் நம்ம பாதாமும் கொண்டாடலாம் மட்டும்தான், வேற நம்ம எதுவும் கொடுக்க கிடையாது. பாதாமும் கொண்டாடலாம் மட்டும்தான். 12 மணிக்கு விட்டு நைட்டு 10 மணிக்கு பிடிச்சி ரெஸ்ட் சுற்றி கொடுவீங்களா? 2 நாள். ஆமாம். இந்த 3 நாள் ரெஸ்ட் அது எத்தனை மணிக்கு விட்டு எத்தனை மணியை பிடிச்ச பிறகு 3 நாள் ரெஸ்ட்? ஆனால் நமக்கு மேல் போகிற 10 மணி டேன் 8 மணி டேன்லாம் வந்த பிறகு நம்ம ரெஸ்ட் கொஞ்சம் கூட கொடுப்போம். அது நம்ம டேன்லேயே ஒரு 16-17 மணி பறந்துடும் ப்ரா. இப்போ நம்ம 12 மணி டேன் விட்டா 2 நாள் ரெஸ்ட். ஆமாம் ஆமாம். 10 மணி டேன் விட்டாலே 3 நாள் ரெஸ்ட். 3 நாள் ரெஸ்ட் கொடுத்துரும். 3 நாள் ரெஸ்ட் கொடுத்துருது. இந்த 10 மணி டேன் விட்டு 3 நாள் ரெஸ்ட்ல பறக்கு 10 மணி டேனு. இதுக்கு அடுத்து ஒரு சுத்து விடணும்ல, அது எத்தனை நாள் ரெஸ்ட்ல பறக்கும்? ஆனால் சுத்து நம்ம 2 நாள் ரெஸ்ட். அப்போ 10 மணி டேன் 3 நாள் ரெஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுத்து 2 நாள் ரெஸ்ட் வரும். நம்ம மேக்ஸிமம் புதன்கிழமை தான் சுத்து விடுவோம். சரி, மற்றபடி வியாழன் வெள்ளி சனி 3 நாள் ரெஸ்ட்டில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை டேன் விடுவோம்.
சரி. திங்கள் செவ்வாய் ரெஸ்ட் பண்ண 2 நாள் ரெஸ்ட் தான் நமக்கு. 2 நாள் ரெஸ்ட் சுத்துக்கு. அதுக்கப்புறம் பெரிய பறவை 3 நாள் ரெஸ்ட் கொடுப்போம். இந்த 2 நாள் ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். இந்த பெரிய பறவை பறந்து இறங்கின உடனே என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க? ஆனால் இறங்கி நம்ம அதே தான் பாதாம் தான். இறங்கி ஒரு 15 பாதாம். 15 பாதாம். ஆமாம். 15லேருந்து 20 வாட்டி கொடுப்போம். ஒரு 15லேருந்து 20க்குள்ளாடி கொடுப்போம். மணி டைம் பறந்த பிறகு. சரி சரி. அது கடலை உண்டாது கூட. ஆமாம், கொண்டாயில் ஒரு 50 கடலை உடச்சி கொடுப்போம். 2ஆக உடச்சி சரி சரி கொடுத்து விட தான். ஒரு நேரம் இறதான் நமக்கு வந்து நைட்டு மட்டும் கொடுப்போம். காலையில் ஒன்றும் காலைல கொடுப்போம். தண்ணி காலைல வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுப்போம். காலைல அப்படி இறந்தாலும் தண்ணி ஒரு சின்ன தண்ணி அடிச்சு விடுவோம். சரி. மற்றபடி ஒரு நேரம் இறதான். கையில் மற்ற சின்ன இறை கொத்த எடுக்க எல்லாம் விடுறதுண்டா? ஆனால் திறந்து வெளியே விடும். கொஞ்சம் அந்த மண் கொஞ்சம் இறையில் கொத்தும். ரொம்ப கொத்து கையார நம்ம அடைச்சா மேக்ஸிமம் இறை எடுக்காது. சரி. இந்த தண்ணி அடைக்கிறதெல்லாம் பழைய காலத்தில் ஊதுவாங்க. இல்லை நம்ம செஞ்சு எம்எல் சிரிஞ்சு. ஆனால் நம்ம வந்து 30லேருந்து 35. ஆமாம். இந்த 15 பாதாமும் கொடுத்து 50 கடலை கொடுப்போம். 30 ml தண்ணி கொடுத்து விடும். சரி சரி. இப்போ நமக்கு ஒரு 8 மணி டேன் வந்த உடனே இந்த பாதாம் எத்தனையா கூட்டுவீங்க? ஆனால் பாதாம்லாம் அது சேம் தான். அந்த 15லேருந்து 20 தாண்ட மாட்டோம். அதுக்குள்ளாடி நம்ம கொஞ்சம் டேலி பண்ணி கொடுத்துருவோம். 15லேருந்து 20க்குள்ளாடி. இப்போ 6 மணி டேன் பந்தயம் பறந்து இறங்கி. ஆமாம் ஆமாண்ணே. அன்னைக்கு நைட்டு எத்தனை பாதாம் கொடுத்தீங்க? ஆனால் அன்னை விடியால் தான் இருந்தது. நம்ம யாராவது ரொம்ப கொடுக்கல. நைட்டு தான் இறா கொடுத்தோம். ஏன்னா ரொம்ப டயரில் இருந்து நம்ம இறா கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் டல்லாயிரும். சரி. லைட்டாக வெளியே திறந்து இறைய போட்டுட்டு அடைச்சி நைட்டு தான் இறா கொடுத்தது. சரி சரி. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு இப்போ பறந்து இறங்கி எவ்வளோ நேரம் கழிச்சு இறை கொடுப்பீங்க, இல்லை உடனே கொடுத்துருதா? ஆனால் நைட்டு இருந்தால் ஒரு 1/2 hour கழிச்சு கொடுத்துருவோம். மற்றபடி பகல்லாம் இருந்தால் நம்ம காலைல இறை மட்டும் தான் போட்டு விடுவோம். உள்ளே திறந்து இறைய வச்சு விட்ருவோம். சரி. மற்றபடி நைட்டு தான் இறை கொடுப்போம். நைட்டு தான். ஆமாம். காலையில் இறை கொத்த விடுறதுண்டா உள்ள திறந்து? ஆமாம், காலைல உள்ளே திறந்து இறைய ஃப்ரீயாக இறக்கி அடிச்சுட்டு இடமா ஃப்ரீயாக அதில் போட்டுருவோம். திறந்துட்டு இறை கொஞ்சம் கொடுக்கறது கிடையாது. ஆமாம், அது லைட்டாக எடுத்தா உண்டு. சரி 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 சரி. மற்றபடி இது இல்லாமல் வேற தான் ஃபுட்டு கொடுக்கறதுண்டா? ஆனால் வேற நம்ம அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பாதாம் கொண்டாடலாம் மட்டும்தான். பாதாம் கொண்டாடலாம். ஆமாம், ரெஸ்ட்டில் ஏதாவது 2 தான் கொடுக்குது. சரி. இது இல்லாமல் இப்போ நம்ம கொஞ்சம் உடையும் இல்லையா பறந்து இறங்கின? ஆமாம் ஆமாம். அதை ரெக்கவரி பண்ணதுக்கு என்ன செய்யுங்க? ஆனால் ரெக்கவரி பண்ணது அதுக்கு நம்ம பெசலாமல் எதுவும் கொடுக்குறது கிடையாது. சேம் இறை தான். வேறு நம்ம பெசலாமல் எதுவும் கொடுக்குறது கிடையாது. 15லேருந்து 20 பாதாம், அப்படி 50 கடலை. ஆமாம், 50 கடலை. கடலையும் பாதாமும் எத்தனை மணிக்கு ஒரு பறக்க ஆரம்பிச்சதுலேருந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க? ஆனால் கடலை வந்து நம்ம வந்து ஒரு 10 மணிக்கெலாம் பறந்தோன்னா கடலை ஸ்டார்டிங்கில் அடைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 14 மணிக்கு ஒரு 12 மணி மேலே போகும்போது பாதாம் கூட போக தான் பாதாம் ஏற்றுவோம். முதல்ல எத்தனை பாதாமில் ஆரம்பிப்பீங்க? ஆனால் முதல்ல ஒரு ப்ராக்கு ஒரு 5 பாதாம் கொடுப்போம். முதல்ல 5 ஆமாம், 5 பாதாம் ஆமாம் ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு 2 மணிக்கு ஒரு பறவை ஏறின அப்புறம் எத்தனை பாதாம் கூட்டுவீங்க? 5லேருந்து ஒரு 8 10 அந்த மாதிரி. அந்த புறாக்கள் வந்து பாதாம் ஏற்ற பறவைகள் மாறும். பறவைகள் கொஞ்சம் சாடி நிற்கும். பிக்கப் ஏறும் புறாக்கள். அப்போ நம்ம கூட கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்தோன்னா எங்களை அந்த புறா வந்து ரெஸ்ட்டில் கூட ஊக்கத்தில் டேனில் நம்ம நல்லா நிற்கும். சரி. இப்போ நம்ம அந்த ரெஸ்ட்டில் 2 நாள் இருந்தாலும் சரி தான், 3 நாள் இருந்தாலும் சரி தான், இதே பாதாம் தானா? இதே தான். பறவைக்கு முந்தின நாள் குறைக்கிறது உண்டா? ஆனால் நமக்கு பறவை முன்னாலும் கம்மி பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி கொடுப்பீங்க வழக்கமாக ஒரு 20 பாதாம்னா நம்ம ஒரு 15 பாதாம் ஒரு 20 கொண்டாடல அவ்வளோதான் கொடுப்போம். மதியமே நம்ம யாராவது கொடுத்து போட்டுருவோம். அடுத்த நாள் காலையில் பறவைக்கு மதியமே கொடுத்து அரை வயிற்று அரை கொடுப்போம். ஃபுல்லாக கொடுக்க மாட்டோம். சரி. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ நம்ம பெரிய ஃபுல் டேன் இருக்குனாலே முந்தின நாள் மதியமே கொடுத்துருவோம். அன்னைக்கு கொஞ்சம் இறை குறைச்சி அரை வயிற்று தான் கொடுப்போம். அரை வயிற்று கொடுத்து போடுவோம். ஒரு 20 கொடுக்க இடத்துல 15. ஆமாம், 10 15 நேர்பாதி கொடுத்துருவோம். நேர்பாதியை கொடுத்துருவோம். ஓ சரி 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 சரி. இதெல்லாம் வேற எக்ஸ்ட்ரா ஃபுட் ஒன்று? வேற எக்ஸ்ட்ரா ஒன்று ஏதாவது இப்போ அதுக்கு ரெக்கவரிக்காக ஏதாவது மெடிசன் ஏதாவது கொடுக்க வேண்டியது? இல்லை மெடிசன்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம பின்ன அந்த மருந்துகள் தான், அந்த மஞ்சப்பொடி தண்ணி ஒன்று கலக்கி. இப்போ மற்றபடி இந்த நல்ல மிளகு சின்ன அந்த பழைய மருந்துகள் ஒன்றும் இல்லை. அது என்ன மருந்து? மற்ற நல்ல மிளகு புளி. ஆமாம் ஆமாம், அதில் ரெக்கை நீர் போடாமல் இருக்குது. ஆமாம், ரெக்கை நீர் தான் போட்டுருந்தா லைட்டாக வாயில் ஒரு டோஸ் கொடுத்தா போகும். என்ன கொடுப்பீங்க? மஞ்சள் பொடி இருக்கலாண்ணே. மஞ்சள் பொடி நம்ம கல்லுப்பு இருக்குல்ல, அதில் லைட்டாக சின்னதாக குழப்பி சாந்தமே குழப்பி ஒரு உருண்டை உள்ளே கொடுத்தா போகும். இந்த ரெக்கை நீர்லாம் போட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் புறாக்கள். பெரிய புறா பறந்து இறங்கக்கூடிய எல்லா நாளும் கொடுப்பீங்களா? இல்லை நமக்கு தெரியும் அந்த புறாக்கள் டவுட் இருக்கும்ல, கொஞ்சம் பிடிச்ச நீர் போட்டமே இருக்கும். அப்போ நம்ம யாராவது கொடுக்கும்போது லைட்டாக ஒரு கொஞ்சம் கொடுத்துட்டா நமக்கு புறா கொஞ்சம் மாத்திரம் தான் கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் கொடுத்தா கொஞ்சம் புறா கொஞ்சம் ஃப்ரீயாக ரெக்கையில் வந்து நீர் போடாது. ஒரு கல்லுப்பும் அதை ஒரு சின்ன ஒரு கொடுத்தா போதும். சரி 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 சரி. இதெல்லாம் வேற ஏதாவது கொடுக்கீங்களா? ஏன்னா வேற நம்ம பெருசாக உங்கள் டைம் வந்து ஒரு பெரிய டைமாக இருக்கு. அப்போ ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது கொடுக்கீங்க? இல்லை நம்ம இதாக ஸ்பெஷல் ஃபுட்லாம் நம்மள்ட்ட ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம கொடுத்து பறத்தது. மெடிசன் ஏதாவது? மெடிசன்லாம் கிடையாது. எல்லாம் இந்த ஃபுட்டில் தான். ஆமாம் ஆமாம்.
இந்த பறந்த அன்னைக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தீங்க? பறக்க விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டு கொடுப்பீங்களா? அது என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க? நம்ம பந்தயத்தனை நம்ம வந்து ஒரு 20 கொண்டாடல. அதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கடலை 8 பீஸா கட் பண்ணுவோம். ஒரு கடலை 8 கட் பண்ணுவீங்களா? பீஸா கட் பண்ணுவோம். கட் பண்ணி நம்ம அதுக்கு கொடுக்குது. கூட வந்து நம்ம வந்து கம்மம் இருக்கலானே. ஆமா. கொஞ்சம் போற போட்டு நம்ம ஒரு மூடி கம்மம். ஒரு மூடி கம்மம். நம்ம அது போட்டு அது கூட நமக்கு தண்ணி இருக்கலானே. ஒரு 30 ml கொடுப்போம். ஒரு சிலையில வந்து 30 ல 35 ml தண்ணி கொடுத்து விடுவோம். இதான் பறந்த புறாவா? அண்ணே ஆமாண்ணே, இதான் பறந்த புறா. இது எத்தனை மணி நேரம் பறந்துருந்து எந்த பந்தயத்தில்? அண்ணே நமக்கு நேஷனல் பந்தயம் சீட்ரால வந்து 24, 33 பறந்துருக்கு. அதுக்கு அடுத்து வந்து நமக்கு நாஞ்சி பிரின்ஸ் சொன்னாங்க. ஆமாம். அதில் வந்து நமக்கு வந்து 21, 13 பறந்துருக்கு. சரி, இப்போ 2 பந்தயத்தில் 2 டைம் வச்சுருக்கீங்க. ரெண்டுமே 20க்கு மேலே தான். ஆமாம், 2 20 மேலே. சரி, அப்புறம் ரெக்கை ஒன்று பார்க்கலாமா? ஆமாண்ணே. வெட்டியாச்சுல? சரி, இந்த கண்ணை ஒன்று காட்டலாமா? ஓகே. அந்த சைடும் ஒரே கண்ணு தானே? ஆமாம் ஆமாம். இது கரெக்டாக. இந்த புறா எந்த பந்தயத்தில் எத்தனை மணி நேரம் பறந்துருது? ஆனால் நமக்கு இது வந்து நாஞ்சில் அரசன் மஞ்சில் வந்து 14:38 டைம் வச்சிருக்கு. 14:38. சரி, வேற பந்தயத்தில் பறத்திருந்தீங்களா இதை? அவனை இடத்த பந்தயம் விட்டுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்புறம் ஒரு 6 மணி சாயங்காலம் ஒரு 6 மணி வந்து இருந்துட்டு. சரி சரி. இது அந்த 20 மணி நேரம் பறந்த டைமில் இது துணை புறாவா பறந்த புறாவா? ஆமாம் ஆமாண்ணே. அன்னைக்கு இந்த அந்த அந்த புறா பெரிய டைம் வைக்கும்போது எத்தனை மணி நேரம் பறந்துருந்து? ஆனால் இது நமக்கு 11 மணிக்கும் ஒரு 40 செகண்ட். ரெக்கையை கொஞ்சம் காட்டலாமா? கண்ணை கொஞ்சம் காட்டுங்களா? அடுத்த சைடு இதான் பறந்த புறாக தகப்பனா? ஆமாம் ஆமாண்ணே. இதுதான் பந்தயம் விட்டுருந்தீங்களா அதுக்கு முன்னாடி? ஆனால் இல்லை, நம்ம ஜோடின்னு வெட்டி போட்டேதான். சரி, இந்த புறா ரெக்கையை கொஞ்சம் காட்டுங்க. கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. பறந்த பிறகு அம்மாவா? சரி சரி. இது பறந்த புறாவா? இது பந்தயத்தை விட்டுருந்தீங்களா? ஆமாண்ணே. இது வந்து எவ்வளோ மணி நேரம் பறந்தது? பறந்து மலைக்கு புறா வெளியே போயிருக்கு. அது போன 24 இடம் போன வருஷம். நமக்கு இந்த வருஷம் வந்து நமக்கு என்ன வில்லூரி பந்தயம் 17 சம்திங் பறந்துருக்கு. 17-8. இந்த வருஷமும் டைம் வச்ச புறா. போன வருஷம் எடுத்த பாட்டா தான் நீங்கள் இந்த வருஷம் பறந்துருக்கீங்க. அப்புறம் கண்ணை கொஞ்சம் காட்டலாமா? ரெக்கையை கொஞ்சம் காட்டுங்க.
புறாக்கு பேரண்ட்ஸ் இல்லை? ஆமாம் ஆமாண்ணே. இந்த ஜோடியில் வேறு பட்டா எடுத்து இந்த வருஷம் வேறு பறத்திருந்தீங்களா? ஏன்னா இந்த நம்ம வேறு நம்ம தம்பிகிட்ட ஒன்று பறந்து பயிரி உண்டு போயிட்டு. ஓ சரி சரி. ஆமாம், ரவுண்டாக 2 பட்டா, நம்மள 2 பட்டா உண்டு. சரி. கூட உள்ள ஒன்று செத்து போச்சு. இந்த லாஸ்ட்டு 4 படம் ஒன்று தான் நம்ம கடைசி கிடச்சி. சரி. கிடச்சியில் பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் வந்துருக்கு. இந்த வருஷம் ஸ்ரீ சித்ராவில் ஒரு நல்ல டைம் பறத்தி ஒரு ரெக்கார்ட் டைம் வச்சுருக்காங்க. நமக்கு அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நல்ல பேட்டியை தந்த ராஜனனுக்கும் அவங்க பையனுக்கும் அவங்க டீம் மெம்பர்ஸுக்கும் நம்ம பிஜிஎன் நாகர்கோவில் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சு. நம்ம 4 டிஷ் எல்லாமே நல்ல புறா இருக்கணும், எல்லாம் நல்லா டேலண்டாக பறத்துனாங்க. பின்னா அவங்களுக்கு பந்தய பந்தயத்தானே நமக்கு புறாக்களும் சப்போர்ட் பண்ணி டைம் வச்சுருவாங்க. ஆனால் எல்லாம் நல்ல முறையாக பறச்சு நல்லா டைம் வைக்க நம்ம மனசார வாழ்த்துவோம். வணக்கம். நன்றி நன்றிண்ணே.